ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் வறுகடலை வச்சு தான் ஒரு சூப்பரான சுவையான நெய் லட்டு வந்து செய்ய போகிறோங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக நம்ம பாரம்பரிய முறைப்படி இது வந்து செய்யலாங்க. அந்த காலத்துலலாம் இது போல் ஹெல்த்தியாக தாங்க நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. எந்த ட்ரெடிஷ்னலான விழாக்கள் திருவிழாக்கள் வந்தாலும், பொங்கல், தீபாவளி, ஆடி பண்டிகை எது வந்தாலும், நம்மளுக்கு கிருஷ்ண ஜெயந்தி எல்லாத்துக்குமே வந்து இந்த பலகாரம் வந்து செய்வாங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு வானொலி வச்சுக்கலாங்க. வானொலி காஞ்சதும் நாம் இந்த வறுகடலை வந்து இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு பவுட்ரு பண்ணுறப்ப நல்லா மொறுமொறுப்பாகவும் நல்லா ஒரு மணமாகவும் இருக்குங்க. ரொம்ப வறுக்க வேண்டியது இல்லைங்க, லைட்டாக மணம் வர அளவுக்கு வறுத்தா போதுங்க. இப்போது படியில் நான் வந்து சின்ன படியில் ஒரு படி எடுத்துருக்குறேங்க. அது அளவு முறையில் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வந்து வருங்க கரெக்டாக. நீங்கள் இந்த லிட்டர் படியில் வந்து 1 லிட்டர் படியில் வந்து ஒரு படி எடுத்தீங்க அப்படின்னா 1/2 கிலோங்க. நான் அதில் தான் வந்து இப்போ எடுத்துருக்குறேங்க. 1/2 கிலோ கரெக்டாக 1/2 கிலோ பாக்கெட் வந்து பிரித்து கொட்டினா அந்த படிக்கு வந்து கரெக்டாக வந்துச்சுங்க. இதை நம்ம நல்லா லைட்டாக மணம் நல்லா லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வந்து சூடேற அளவுக்கு நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க. செவக்க வறுக்க வேண்டாங்க. இதை இந்த ஸ்வீட் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம வறுகடலையில் செஞ்சு கொடுக்கறனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மீடியம் தீயிலே வச்சுட்டு வறுவடை விட்டுட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கைக்கு வந்து சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்குங்க. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆற விட்டுறலாங்க. இப்போ நம்மளுக்கு நல்லா சூடு வந்து ஆறி வந்துருச்சுங்க. அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. 2 தடவையாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேங்க நான். பாருங்கள், இது போல் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. என்னோடது வந்து நல்லா நைஸாக இருக்குங்க, அதனால் சளிச்சு எடுக்கலிங்க. உங்களது குருணை இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா நைஸாக எவ்வளோ நைஸாக வந்து அரைவிட்ருக்குன்னு குருணை இல்லாமல், அதனால் நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் குருணையாக இருக்கிற மாதிரி இருந்தால் அரைச்சிட்டு திருப்பி இன்னொரு தடவை வந்து அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு தடவை இருக்கிறதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. திருப்பி 2வது அரைச்சதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது வந்து நம்ம அந்த பக்கம் எடுத்து வச்சிடலாங்க. இப்போது 1/2 கிலோ வறுகடலை எடுத்ததுக்கு 1/2 கிலோ வந்து நான் வந்து சர்க்கரை வந்து எடுத்துருக்குறேங்க. இதில் ஒரு படி வறுகடலை 1/2 கிலோவுக்கு வருங்க. 1/2 படி தான் வந்து சர்க்கரை வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறனால 1/2 படி தான் வருங்க. இப்போ 1/2 கிலோ சர்க்கரை வந்து நம்ம அதே போல் ஃபைன் பவுடர் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டு இதையும் 2 தடவை போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இந்த சர்க்கரை கூடவே ஒரு 4 ஏலக்காய் வந்து கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சர்க்கரையும் இது போல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சாச்சுங்க. இந்த அரைச்சதை இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. திருப்பி மீதம் இருக்கிற சர்க்கரையை இன்னொரு முறை அரைச்சி இது கூடவே சேர்த்துக்கலாங்க. நம்ம இப்போ இந்த சர்க்கரை இது கூடவே சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுறலாங்க. இது நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. கைகளால் கூட ஈஸியாக வந்து இது போல் கலந்து விட்டுறலாங்க. ஈவனாக சர்க்கரை மாவு எல்லாமே ஒன்றா கலந்து வரும்படி இது போல் நல்லா கலந்துக்கங்க. நல்லா ஈவனாக கலக்கணுன்னா இது போல் கலந்து விட்டுட்டு திருப்பி இந்த சுற்றி இருக்கிற மாவு எல்லாம் எடுத்து இது போல் மேலே ஒன்று சேர்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கலந்து விட்டிங்கன்னா எல்லாம் சீக்கிரமாக டக்குன்னு ஈவனாக கலந்து வந்துடுங்க உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சர்க்கரையும் மாவும் ரெண்டும் ஒன்றா கலந்து வந்துருச்சுங்க. கலந்து விட்டு எந்த கப்பில் வந்து நம்ம அளந்து எடுத்தோமோ எல்லா பொருளும் அதே கப்பில் வந்து நம்ம சர்க்கரை எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்தளவுக்கு வந்து நெய் வந்து இது போல் உருக்கி எடுத்து வச்சுக்கிறேங்க நான். பாருங்கள், இது போல் உருக்கி எடுத்து வச்சுக்கிறேங்க. உருக்கின நெய்யை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு முதல்ல பாதி அளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. சேர்த்துட்டு
நம்ம அதை வந்து கலந்து விடலாங்க. கை வச்சா சூடாக இருக்குங்க, அதனால் நம்ம வந்து ஏதோ ஒரு கரண்டி வச்சு இது போல் கலந்து விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு அந்த சூடான நெய் வந்து சேர்த்துறப்ப இந்த சர்க்கரை வந்து இலகி கொடுக்குங்க நம்மளுக்கு. இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு திரும்ப மீதி இருக்கிற நெய்யை கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடலாங்க. நம்ம ரொம்ப சேர்த்துட்டாலும் நம்மளுக்கு உருண்டை வந்து இலகிருங்க. நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற ஸ்டேஜுக்கு மட்டும் நெய் சேர்த்தா போதுங்க. அதனால் நீங்கள் பார்த்து அதெல்லாம் மீதமானாலும் ஆகலாங்க, இல்லை கொஞ்சமாக அதிகமாக தேவைப்பட்டாலும் தேவைப்படலாங்க. அதை பொறுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே உருக்கி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைன்னா தேவைப்படுறப்ப உரிக்கலாங்க. பாருங்க, இது போல் நல்லா ஓரளவுக்கு கலந்து விட்டு நம்ம திருப்பி ஒரு பாதி நெய் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க. திருப்பி ஒரு பாதி நெய் வந்து இருக்குங்க, அதில் ஒரு 1/4 பகுதி மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க. பாருங்க, இன்னும் 1/4 பகுதி நெய் வந்து இருக்குங்க. இப்போ நம்ம தொட்டு பார்த்துட்டு வெதுவெதுப்பான சூடில் இருந்துச்சுன்னா நம்ம அந்த கரண்டி எடுத்து கைகள்னாலேயே வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக டக்குன்னு வந்து ரெடியாகுங்க, கலக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்குங்க. எடுத்துகிட்டு இது போல் பாருங்க, இது போல் நல்லா இது போல் பிசைகிறது போல் நீங்கள் ஈவனாக கலந்து விட்டிங்கன்னா இந்த ட்ரையாக இருக்கிற மாவெல்லாம் வந்து நெய்யில் கலந்து நம்மளுக்கு சரியாக வந்துடுங்க. தேவைப்பட்டால் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாங்க. எனக்கு வந்து இதுவே அளவாக இருக்குங்க. நல்லா பிசைஞ்சு கொடுக்குறப்ப வந்து இதுவே சரியாக இருக்குங்க. நெய் எனக்கு ஒரு 1/4 பகுதி அளவுக்கு கொஞ்சம் மீதமாகவே இருக்குங்க. இது போல் நீங்களும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ட்ரையான மாவே இல்லாமல் நம்ம இது போல் நல்லா சூப்பராக இது பிசைஞ்சாச்சுங்க. எனக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது நம்ம எடுத்து எந்த அளவு சைஸுக்கு வந்து நம்மளுக்கு உருண்டை லட்டு வேணுமோ அந்தளவுக்கு வந்து இது போல் நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வந்துச்சுன்னா போதுங்க. நெய் சேர்த்த வேண்டியது இல்லைங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு அப்படி இலகி போயிட்டே இருக்குங்க. நெய் இந்தளவுக்கு மட்டும் இருந்தாலே கரெக்டாக பாருங்கள், சூப்பராக வருது நம்மளுக்கு. இது போல் உருட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம இது 1 மாதம் வச்சாலும் உங்களுக்கு கெட்டு போகாதுங்க. ஏன்னா இதில் தண்ணி எதுவுமே நம்ம தண்ணியோ பாலோ எதுவுமே சேர்த்துலைங்க. சிலர் வந்து பால் தொளிச்சு செய்வாங்க, அது மாதிரி சேர்த்தோம்னா சீக்கிரமாக நான் அது லைஃப் வந்து எக்ஸ்பிரி ஆயிருங்க. இது போல் செஞ்சோம்னா நம்ம 1 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாங்க. அப்படியே இருக்குங்க, எந்த சுவையும் மனமும் மாறாமல் இது போல் இருக்குங்க. இது போல் லட்டாக உருட்டி எடுத்துகிட்டு நான் காட்டுறேங்க உங்களுக்கு. இப்போது இது வந்து நம்மளுக்கு வெதுவெதுப்பான சூடில் அப்படியே இருந்தால் தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வருங்க. அதனால் இது போல் நல்லா அமுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்படியே ரொம்ப பரவலாக ஓப்பனாக விடாதீங்க. இது போல் நல்லா அமுத்தி விட்ருங்க. அப்போ தான் அந்த வெதுவெதுப்பான சூடு வந்து அப்படியே இருக்குங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உருட்டிக்கோங்க. பாருங்கள், இது போல் சூப்பராக சுவையான லட்டு வந்து ஈஸியாக நம்ம 3 பொருளை வச்சு சூப்பராக செய்யலாங்க. ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இது போல் குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. எந்த பண்டிகையாக இருந்தாலும் இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக செய்கிறதுங்க. இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.